ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் நவராத்திரி புராண கதையை பற்றி பார்க்கலாம். நவராத்திரி 9 நாட்கள் அசுரர்களை போரிட்டு அழித்த அம்பிகை. இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்னும் சில நாட்களில் தொடங்கப் போகின்றது. எந்த ஒரு காரியமும் காரணம் இன்றி நடக்காது. நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது பற்றி புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. அரக்கனை அழிக்க அம்பிகை அவதாரம் செய்திருக்கிறாள். அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் நாடெங்கும் தொடங்க உள்ளன. அசுரனுடன் போரிட்டு அழிக்க அம்பிகை அவதாரம் செய்திருக்கிறாள். மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுர மர்தினியாய் வெற்றி வாகை சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்த அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்து எதற்காக இந்த போர் என்றும் நவராத்திரி பற்றியும் தேவி மகாத்மியம் புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அசுரர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால், மதுகைடவர், மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்ப நிசும்பர், ரக்தபீஜன் என பல அசுரர்கள் இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்தனர். இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என 33 கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். அந்த மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர். மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்க்கையாக அவதாரம் செய்தார். அனைத்து தேவர்களும் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணமும் விவரிக்கிறது. மேலும் இந்த மும்மூர்த்திகளும் தங்களது மகாசக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர். தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள். அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன், முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். அன்னையின் சபதம். தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி, யார் என்னை போரில் வெல்கின்றனரோ அவர்களைத்தான் மணப்பேன் என்றாள். அதற்கு சண்டனும் முண்டனும், தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை. பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர். அதற்கு தேவி, தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன். அதனால் அந்த சபதத்திற்கு நீர் போய் ராஜாவிடம் சொல். அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள் தேவி. இதை சும்பன் நிசும்பன்களிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர். அவர்கள் எல்லோரையும் அழித்தாள் தேவி. அதில் ரக்தபீஜன் என்ற ஒரு அரக்கன். இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான். இப்பொழுது நம் ரக்தபீஜனை பற்றி பார்ப்போம். இந்த ரக்தபீஜன் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் திரும்பவும் அசுரர்களாக பிறக்கின்றனர். அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்த பீஜன் தோன்றுவான். அவனும் இரத்த பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் என்று முன்பே வரம் வாங்கியிருந்தான் இரத்த பீஜன் அரக்கன். இந்த இரத்த பீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்த பீஜர்களால் நிறைந்தது. மகிஷாசுர வதம் பற்றி பார்ப்போம். உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்தபீஜனின் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள். சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள். கடைசியில் இரத்தபீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற இரத்தபீஜன் தன் இரத்தத்தெல்லாம் வெளியேறின பிறகு சோர்ந்து இறந்து விடுகிறான். மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் 9 பேராக அவதரித்த அன்னை 9 நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள். இந்த சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள். கொலுவாக நின்ற தேவர்கள். மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மைகளைப் போல நின்றதை குறிப்பிடும் வகையில் கொலு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஆதிசக்தி
ஆனவள் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் நிறைந்திருக்கிறாள். எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாள். அவள் இன்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே குழு தத்துவம். அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலும் ஆன பொம்மைகள் நவராத்திரி குழுவில் இடம்பெறும். கெட்ட எண்ணங்கள் அரக்கர்கள் போல நம் ஒவ்வொருவர் மனத்திலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றனர். அந்த அரக்கர்களை, அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா சக்தியாக, துர்க்கையாக 3 நாள் அவதரிக்கிறார். அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்த பின்னர் திரும்பவும் 3 நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியாசக்தியை, அதாவது செல்வங்களை தருகிறாள் அன்னை. இந்த நவராத்திரி புராண கதை நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த முதல் 3 நாட்களும் மாகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மற்றும் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற பெயர்களில் இந்த பூஜைகள் நடக்கும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்யப்படும். மற்றும் இந்த நவராத்திரி குறித்து கூறப்பட்டு வரும் புராண கதைகளில் முன்பு வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் இருந்தார். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் அந்த வரமுனி. இவருக்கு நிகர் இவர்தான், தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் அவருக்கு ஏற்பட்டது. பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வரும் தானே. வரமுனிக்கும் அது வந்தது. இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் மகிஷம், எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபம் ஈட்டனர். இதனால் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான். அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான் என்ற ஒரு கதையும் உண்டு. அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என ரம்பன் வேண்டினான். மேலும் அந்த ரம்பன் வேண்டியதை அருளிய அக்னிதேவன், ரம்பன், நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார். மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை. அவனது அசுர புத்தி வேலை செய்தது. காட்டெருமை மேல் காதல் கொண்டான். தானும் காட்டெருமையாக உருமாறினான். முனிவர்களால் எருமையாய் பிறப்பா என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான். மகிஷாசுரன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, கன்னிப்பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன். அங்கு தொடங்கியது பிரச்சனை. மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது. மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள். மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான், அவனை சம்ஹார செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர். சிவபெருமான் சூளம் தந்தார், அக்னிசக்தி தந்தார், வாயு பகவான் வில்லும் அம்பரா துணியும் கொடுத்தார். தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வாலங்கார பூஷிதையாய் புறப்பட்டாள். அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் முடிவுக்கு வந்தது. அநீதி அளிக்கப்பட்டது. அழிந்தான் மகிஷாசுரன். அந்த அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்து அன்று. தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது. அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மணித்வீபம் மூலஸ்தானம் சென்றது. அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி 3 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. தேங்க்யூ. நன்றி.